தேமுதிக ஓபிஎஸ் திடீர் யூடர்ன் பின்னணி என்ன, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்ற தலைப்பில் இந்த சிறப்பு தேர்தல் அரங்க விவாதத்திற்கு வருகை புரிந்துள்ள திமுகவின் ரஜினி மற்றும் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இருவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்வோம். முதலில் பொங்கலூர் மணிகண்டன் சார், இந்த அதிமுக கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் இப்போது திமுக ஆதரவு நிலையை திடீரென எடுத்திருப்பதற்கு காரணம் என்ன, அதனோட பின்னணி என்ன சார்? இவங்க தொடர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் புறக்கணிக்கப்பட்டதால் அவர்கள் வேறு வழியின்றி அவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டார்களா, அல்லது அவர்களுடைய நிபந்தனைகளை ஏற்கவில்லையா? என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? சார், நீங்க குறிப்பிட்ட அந்த கேள்வியிலேயே பதிலும் அடங்கியிருக்கிறது. என்ன காரணம்னா, திரு பன்னீர்செல்வனை பொறுத்தவரையில் ஏற்கனவே திமுகவோடு நெருங்கி தொடர்பு இருந்தவர் தான். ஏன்னா எந்த அதிமுக காரனாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி பேச மாட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அதிமுக நீக்கப்பட்டவர் தான். அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் ஆசியோடு அம்மா ஆசியோடு பன்னீர்செல்வம் வாழ்த்துக்களோடு மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. அப்போ இவரை போன்றவர்கள் எல்லாம் தான் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள கூடாது என்று உறுதியாக எடப்பாடி இருந்தார். அது சரியானது என்று இப்போ எல்லாத்துக்கும் புரியுதுங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களும் அதே மாதிரிதான் திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு அளித்துக் கொண்டு அதிமுகவை வீழ்த்த, எடப்பாடியை வீழ்த்த கங்கணம் கட்டி கொண்டு அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எனவேதான் இவரை கட்சியிலே சேர்க்க கூடாது என்று எடப்பாடியார் உறுதியாக இருந்தது நியாயம் என்று இப்போது புரிகிறது. தேமுதிக 2 பதவி கொடுக்கல, ராஜ்யசபா பதவி ஏன் போனாங்க? இல்ல, நீங்க அதுவும் எடப்பாடியார் அவருக்கு தெரிந்த அரசியல் யூகம்தான். கோவை மகாசபா எஸ்பி வேலுமணி சார் பேசினாங்களே சார், அது இல்ல, அது அந்த சாமியார் அழைச்சாரு போனாங்க. உண்மையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2 மாதத்துக்கு முன்பாகவே ஒரு திட்டமிட்டு இருந்தார். அதாவது அவர் கல்லூரி விற்பனை விஷயத்துல திமுகவோடு நெருக்கமாக ஒரு தொகை பேசப்பட்டதெல்லாம் செய்தி வந்தது. அன்றைக்கே உறுதி செய்யப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் 24 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ராஜ்யசபா கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவர் 26 திமுக நோய் பயணிப்பார். ஏன்னா 2 தரப்பிலும் பேசக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாத கட்சி தேமுதிக என்பது கடந்த காலத்திலே பார்த்தோம். 2021 வருஷமா 2011 இருந்து உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்படி சார் அவங்க திமுக கூட்டணிக்கு இதுல போனதே இல்ல? 2011 சார் 11 இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாருங்க 16 இல்ல, அதுக்கு பிறகு 14 இல்ல, 19 இல்ல, அப்போ 24 வந்தாங்க. நீங்க இடையில பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோடு சேர்ந்த பிறகு அடுத்த தேர்தல் தொடர்ந்து பயணிப்பதே இல்லை. ஒன்று. இரண்டாவது, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது தொண்டர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் ஐயப்படுகிற பல்வேறு கேள்விகள் உண்டு. அவர் அரசியல் செய்வதை வியாபாரம் செய்கிறார் என்கிற கேள்வி உண்டு. ஏற்கனவே துரை எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்பாகவே 2026 தேர்தலில் ராஜ்யசபா எம்பி பதவி அவருக்கு தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று ஒரு அறிக்கையே வெளியிட்டாங்க. வெளியிட்ட அறிக்கையை பின்தொடர்ந்து அவர்களுக்கு இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் கட்சி பாமகவை இணைத்ததால் தேமுதிகவை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு கூறுது. கண்ணன் சாரி தொட்ட இடம் மிக சரியான இடம். அதாவது தேமுதிக போனால் போகட்டும் என்று கலட்டி விடப்பட்ட ஒரு கட்சி தான். ஏன்னா 3 கோடி மதிப்புள்ள ஒரு இடத்தை 300 கோடி விலைக்கு திமுக வாங்குவதற்கான வாய்ப்பு வாக்கி எடப்பாடி தான். நீங்க ஏத்தி விட்டார் எடப்பாடி, விலை ஏற்றி விட்டுட்டார். டிமாண்ட் இருக்கிற மாதிரி அதிமுக அதை ஏற்கிற மாதிரியே இருந்து கொண்டு திமுகவை ஏற்க வைத்தது அதிமுக மிகப்பெரிய வெற்றி தான். சரி, இது எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும். இல்ல புரியுது சார். சார் இன்னொரு விஷயம், திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை அல்லது வைத்தியலிங்கத்தை அந்த வாஷிங் மிஷின் திமுக வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து கட்டி மனித புனிதர் ஆக்கிய மாதிரியே பன்னீர்செல்வத்தையும் அதே மாதிரி ஆக்குவதற்கான முயற்சி இருக்கிறாங்க. அதுவும் வாழ்த்துக்கள் தான். நீங்க யாரெல்லாம் அதிமுக வேண்டாம் என்று பிஜேபி வாஷிங் மிஷின் இப்ப நல்ல சேல்ஸ் எலெக்ஷன் அதுல இருக்குது. சொல்லுங்க சார். இல்ல சார், பிஜேபி அதிமுக
இல்ல சார், இல்ல கண்ணன் சார், திரும்ப அதிமுகவில் அவரை சேர்க்கவே முடியாது என்று பொதுச் செயலாளரால் அறுதியிட்டு உறுதியாக கூறிய பிறகுதான் திரு பன்னீர்செல்வம் திமுகவை ஆதரிச்சு பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மனதில் திமுக மனப்பான்மை இருந்தது. அதனால்தான் அவரை சேர்த்துக் கொள்ள கூடாது என்பதில் பொதுச் செயலாளர் உறுதியா இருந்தார். தொண்டர்கள் இப்போதான் உணர்றாங்க ஏன் பன்னீர்செல்வம் வேண்டாம் என்பதில் பொதுவாக சொன்னா என்பது. எனவே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பதிலளிக்கணும்னு கடைசியா அவர் தேனியில கொடுத்த பேட்டியில சொன்னார் சார். நீங்க தான் அவர் சேர்க்கவே முடியாது கதவு போட்டீங்க, என்ன பண்ணுவார் அவரு? கண்ணன் சார், அண்ணன் மட்டும் இல்ல, ஆளும் மன்னன் சொன்னாலும் அதிமுக சேர்த்துக் கொள்ளாது. ஏன்னா திமுக மீது சார், திமுக மீது அனுதாபம் கொண்டு திமுகவை மறைமுகமாக ஆட்சி கொண்டுவதற்கு அதிமுக இணைந்து கொண்டு அதிமுகவில் பயணித்துக் கொண்டு அதிமுகவை வீழ்த்துவதற்கான முயற்சி எடுக்க முயற்சித்தவர் பன்னீர்செல்வம். எனவே அந்த துரோகியை வியூகத்தால் உணர்ந்து கொண்டவர் எடப்பாடியார். எனவே அவரை சேர்த்துக் கொள்ள என்பதில் சரியான நியாயம் ஏற்பட்டிருக்கிறது.